அது ஓப்பன் கிரவுண்டு. ஒரு 2 ஹவர்ஸ் நீங்கள் உட்காந்தீங்கன்னா இந்த வெயில் நமக்கு தாங்குமாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் அங்கே வரணும். அவர் வந்து பாவம், அவர் ஒரு ஆர்வ மிகுதியில் வந்துட்டார். அவருக்கு டோக்கன் கொடுக்கல அப்படின்லாம் ஆரம்பத்தில் இவங்க சொன்னாங்க, சொல்லலைங்கிறது ஒரு பக்கம் தனி சர்ச்சை. அது உண்மையாக பொய்யான்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஒருவர் இப்போ நமக்கு ஒரு பாடி கண்டிஷன் என்னங்கிறது நமக்கு தான் தெரியும். இப்போ நம்ம வந்து ஒரு 2 ஹவர்ஸ் ஒரு இடத்துல போய் நிற்க வேண்டிய சூழ்நிலை வருதுன்னு வைங்களேன், நம்மளால் தாங்காதுன்னு நம்ம வீட்டிலே இருந்துடுறோமா? ஸோ இதைத்தான் அவர் செஞ்சுருக்கணும். அதை தாண்டி வந்து இப்போ கரூரில் நடந்த சம்பவம் வேறு, விக்கிரவாண்டியில் நடந்த சம்பவம் வேறு. அதெல்லாம் வந்து கூட்ட நெரிசல், வெயில், தண்ணி கிடைக்காது, ஏதோ ஒரு வகையில் இவங்களும் வந்து காரணமாக இருக்காங்க. பட் இந்த சம்பவத்தில் தாவேக்கா காரணம்னு சொல்கிறத நம்மளால் ஏற்றுக்கவே முடியல. இப்போ இருக்கிற அரசியல் தலைவர்கள், அதே மாதிரி இப்போ மக்கள் மன்றம் இல்லை ஒரு சில இடத்துல பேசுகிறவங்க எல்லாருமே, நீங்கள் டிவிகே கூட்டத்துக்கு போகணுன்னா சாகிறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்கன்னா போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது விஜய் அவர்கள் மேலே இப்படி ஒரு காட்டமான விமர்சனம் வைக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது? அதாங்க, ஏற்கனவே அவர் மீது என்னெல்லாம் குற்றச்சாட்டு இங்கே சொல்லணுமோ சொல்லிகிட்டே இருக்காங்க. அவர் வீட்டை விட்டு வெளியில் வர்றதில்லை, பேசுகிறதில்லைங்கிறாங்க. அதில் கூட ஒரு நியாயம் இருக்குது. ஏன்னா அரசியல் களம்ங்கிறது எப்போவுமே வேறு. மக்களுக்காக போராடுகிறவர்கள் தான் அரசியலுக்கு வரணும். அவர் வந்து கரெக்டாக மாதத்துக்கு ஒரு முறை வர்றாருங்கிறது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அது நியாயம் இருப்பதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.